தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக தலைமை ஆசிரியை பள்ளிக்கல்வித்துறை செயலாளரிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலுவேல், கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசிய அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் சர்ச்சையானது. இதை தொடர்ந்து அரசு அவரிடம் அந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அறிக்கை என்பது தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த 2 நாட்களாக தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் கண்ணப்பன் கடந்த 2 நாட்களாக தலைமைச் செயலாளரை நேரில் சந்தித்து அந்த அறிக்கையின் இறுதி நிலவரம் குறித்து விளக்கம் அளித்திருந்த நிலையில அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசி தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இந்த சம்பவம் தொடர்பாக நேரில் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் அடிப்படையிலேயே பள்ளியில் அந்த மகாவிஷ்ணு என்பவருடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் முதன்மை செயலாளரிடம் அந்த பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழரசி விளக்கம் அளித்திருக்கிறார். எனவே அனைவருக்கும் தகவல் தெரிவித்த பின்புதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் முதலில் இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் ஒரு முடிவெடுத்த பிறகு அதில் யாரை அழைக்கலாம் அப்படிங்கறத அந்த முடிவெடுத்தோம். அதுல மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் நேரில் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில நாளையோ அல்லது நாளை மறுதினமோ அரசிடம் இந்த அறிக்கையை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாலுவேல், அபினேஷ், ஏற்கனவே தலைமை ஆசிரியை மேல முதற்கட்ட நடவடிக்கையாக பணியிட மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அவர் செயலாளரிடமும் விளக்கம் அளித்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அறிக்கை அளிக்கப்பட்ட பிறகாக வேறு ஏதேனும் மேல் நடவடிக்கைக்கான வாய்ப்பு இருக்கிறதா? பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்த உடனடியாக 2 பேர் பணியிட மாற்றம் செய்தாங்க. இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக முழு விசாரணை என்பது நடைபெறும். அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார். அந்த அடிப்படையில இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டுக்கான காரணம் யார் அவரை அழைத்திருந்தாங்க அப்படிங்கறத ஒரு முழு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளாகவே மாற்றி கூறுவதன் அடிப்படையில யார் இந்த நிகழ்ச்சியை இந்த நபரை முன்மொழிந்தாங்க அப்படிங்கிறதுல விசாரணையின் முடிவுல தான் தெரிய வரும். அதற்கு பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில துறை ரீதியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. பொதுவாக இது போன்ற அரசு ஊழியர்கள் இது போன்ற தவறை செய்திருந்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதுதான் வழக்கமாக இருக்கும். ஆனால் இதுல யார் செய்தாங்கன்னு தவிர இல்ல யார் மீது குற்றம் அப்படிங்கிறது தான் அறிக்கைக்கு பிறகு அரசு முடிவெடுக்கும். அதற்கு முன்பாக உடனடி நடவடிக்கையாக 2 பேரை பணியிடம் மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு இடைக்கால உத்தரவாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு அடுத்த கட்ட ஒரு இந்த நடவடிக்கை அரசு என்ன எடுக்க போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். பாலகு, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.